ஆல்ரைட் நண்பா. ஸோ தரமான செக்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் நீங்கள் அந்த ஸ்மாக் டவுனில் பிட்வீன் ரேண்டி ஆர்டன் அண்ட் ரோமன் ரெயின்ஸ். ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்ன நடந்திருக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரோமன் வராரு அண்ட் ஒரு தரமான என்ட்ரி வந்து பண்ணுறாரு. பட் அவர் என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வேறு லெவலில் வந்து பூ பண்ணியிருந்தாங்க. லிட்டரலி அந்த பூ வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூ வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் மைக்கில் சொல்கிறாரு, எல்லாருமே வந்து வாய் முடுங்க, என்ன எல்லாருமே வந்து பூ பண்ணின்னு இருக்கீங்க, அந்த பூவை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து கிறிஸ்மஸ் வரப்போது நம்ம ஹாலிடேயில் இருக்கோம். ஸோ நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல பாஸு. பைதவே நான் வந்து ஒருத்தனை பாராட்டணும். நான் வந்து இல்லாத போது நம்ம பிளட் லைனை வந்து அவங்க காப்பாற்றிருந்தான். அவன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துருந்தான். நம்ம பிளட் லைனுக்கு ஒன்றுனா அவன் வந்து முன்னாடி நின்றுந்தான். எஸ், ஜிம்மி ஊசோ என் கூட வந்து சோலோஸுக்காக வந்து இது வெல்கம் பண்ண அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் ஜிம்மி என்ன தான் சொல்கிறாருன்னு வந்து நினச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தா லைட்டாக வந்து ஊந்துருக்கும். தென் பார்த்தா வந்து சோலோ வந்து கட்டி பிடிக்கிறாரு. அண்ட் அந்த நேரத்தில் ரேண்டி வந்து வராரு. அண்ட் ரேண்டியோட தீம் சாங் ஹிட் ஆன உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து க்ரேஸ் ஆகிறாங்க. ரேண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்து சொல்கிறாரு, ஸோ கிட்ட 18 மாதமாக நான் வந்து வீட்டில் இருந்தேன். அண்ட் நான் வீட்டில் வந்து இதுதான் யோசிச்சிருந்தேன், இந்த மூமெண்ட்காக தான் வந்து யோசிச்சிருந்தேன். இந்தமாதிரி நம்ம வந்து முன்னாடி வரும்போது நான் வந்து என்ன பேச போகிறேன்னு அண்ட் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு. அண்ட் இப்போது அந்த மூமெண்ட் வந்துட்டுக்குது. ஸோ 18 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து இங்கே வந்துக்கிறேன். ஸோ டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ நான் வந்து உன்னை சான்ஸ் பண்ணுறேன் ஃபார் ராயல் ரம்பிளில் நான் வந்து உன் கதையை வந்து முடிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ரோமன் சொல்கிறாரு, சவுண்ட் லைக் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு போல். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரேண்டின்னு வந்து கற்றுன்னு இருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிச்சிருக்கு போல். ஆனால் நீ வந்து இது டிசர்வ் பண்ணல. ஏன்னா 18 மாதம் நீ வந்து வீட்டில் தான் உட்காந்துருந்த. இங்கே எத்தனை பேர் வந்து லைனில் இருக்காங்க, அதெல்லாம் விட்டு நீ ஒன்றுமே ஏர்ன் பண்ணல இந்த டைட்டில் மேட்ச்க்காக. அண்ட் வீட்டில் உட்காந்துன்னு இப்போ வந்து டைட்டில் மேட்ச் கேட்குற. ஸோ நீ வந்து இதை டிசர்வ் பண்ணல. அண்ட் இன்னொன்று, இது வந்து 2007 கிடையாது. நீ வந்து என்ன பிக் டாக் சொல்கிறதோ இல்லை அதெல்லாம் அந்த பழைய கதையே கிடையாது. இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு. நான் வந்து மாறிட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேபி நீ வந்து என் கூட மேட்ச் பண்ணனா அது வந்து உன்னோட இந்த 18 மாதம் வெக்கேஷன்லாம் இருக்காது, இது வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். அண்ட் தென் ரேண்டி ஆர்டன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் ரோமன், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஸோ நீ வந்து மாறிட்ட, எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. பட் நான் வந்து மாறல. நான் வந்து ஸ்டில் லெஜண்ட் கில்லராக வந்து இருக்கேன். தென் வந்து ரேண்டி ஆர்கியூ போட ட்ரை பண்ணுறாரு. பட் ரோமன் பார்த்தா அதை டாச் பண்ணிடுறாரு. தென் ரேண்டி வந்து சொல்கிறாரு, ஸோ இனிமேல் நீ வந்து என்னை பற்றி வந்து யோசிக்க போகிற, உன் மண்டைக்குள்ளே நான் இருக்க போகிறேன். பட் என் மண்டைக்குள்ளே இப்போ என்ன வருது, ஸோ என் வாய்ஸ் வந்து ஒன்று சொல்லுது, உன் பேண்ட் வந்து கீது போல். அண்ட் தென் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரேண்டி வந்து டேடிஸ் பேக் சொல்லி இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதை வந்து பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்த்துருந்தேன், ஸோ மேபி LA நைட்டில் வந்து யாருன்னா இன்டர்ட் பண்ணுவாங்க. இன்டர்ட் பண்ணால் தானே நம்ம வந்து மேபி மல்டிபிள் மேட்சஸ் வந்து பார்ப்போம். பட் யாருமே வரல. கிளியராக இவங்க ரெண்டு பேருக்கான செக்மெண்ட் தான்.